இந்த 3வது நாள் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், உள்ளத்திலிருந்து ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், வனாந்திரம் வறட்சியுமான என் வாழ்வை என்றும் காண்பவரே, வனாந்திரம் வறட்சியுமான என் வாழ்வை என்றும் காண்பவரே, ஆகாரின் கதறலுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கினீரே, ஆகாரின் கதறலுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கினீரே, எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக யாராவது ஒருத்தர் இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அருமையானவர்களே, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. கெட்ட பெற்றோர்களாக இருந்தாலும் நல்ல பெற்றோர்களாக இருந்தாலும், ஆனால் நாம் ஆவிக்குரிய பெற்றோர்களாக நாம் காணப்படுகிறபடினாலே நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளோடு கூட வந்திருக்கிறதான பெற்றோருக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு மிகவும் அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கிறது. என் பிள்ளைகள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இப்படி உருவாக்கி வரும்போது உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுவும் அதிகாலையிலே எழும்பி உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அவர்களை எழுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டம், அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே போல் சாயங்காலமும் கொஞ்சம் பிள்ளைகள் வருகிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நீங்கள் அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 12:13 வசனம் நமக்கு வாக்குத்தத்தம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் வசனம் அதே அதிகாரத்திலே. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து
என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஈசாக்கை குறித்து இங்கே பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மளை டியூன் பண்ணுறாரு. நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு டியூன் பண்ணிட்டு வர்றாரு. அதனால் நம்மளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கு 24ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்லுகிறார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், உன் தகப்பனாரின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து. ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் தன்னுடைய மகனுக்கு ஏராளமானவற்றை அவன் சேகரித்து வைக்கிறான். அவனுக்கு ஏராளமான ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறான். இப்போ ஆண்டவரும் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது உன் நிமித்தமாக இருந்தாலும் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி சொன்னாருன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களை குறித்து எவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே ஆபிரகாம் இந்த இடத்துல இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன் கூட இருப்பேன், ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் நான், நீ பயப்படாது. எவ்வளோ அருமையான வார்த்தைகள், அருமையானல. உங்களை குறித்து பரலோகம் அப்படி சொல்ல முடியுமா? உங்களுடைய இப்போ நம்ம எல்லாம் திருமணமான நிறைய பேர் இருக்கிறோம். உங்களை குறித்து ஆண்டவர் நான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன் தகப்பனின் நிமித்தம், நான் உன் தாயின் நிமித்தம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய மகனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ மகனுடைய வாழ்க்கையில் அப்பாவை பார்த்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அப்பாவை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனாலும் அப்பா கிட்ட இருந்து விட்டு கொடுக்குற ஒரு குணத்தை, பொறுமையாக இருக்கிற ஒரு குணத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். சத்ருவுக்கும் நன்மை செய்கிற குணத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆதலால் இப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் வீட்டில் போய் 20ஆம் வசனத்திலேருந்து வாசித்தீங்கன்னா, அவர்கள் கோரார் மேய்ப்பர், ஈசாக்குடைய வேலைக்காரர், அந்த பள்ளத்தாக்கிலே 19ஆம் வசனம், துறவுகளை தோண்டுகிறார்கள். 20, 21, 22 அந்த துறவுகளை மற்ற எதிரிகள் தூர்த்து போடுகிறார்கள். அப்போ அவன் ஒன்றுமே சொல்லலை, தூர்த்து போட்டதுக்கான ஒன்றுமே சொல்லலை, பொறுமையாக இருக்கிறான். ஒரு இடத்துல தூர்த்து போடுறாங்க, அடுத்தது 2வது இடத்துல தூர்த்து போடுறாங்க, 2லேயும் பொறுமையாக இருந்தான். 3வது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, அதற்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறான். அப்போ தான் அவன் வாயை திறந்து சொல்லுகிறான். அல்லேலூயா. 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அடுத்தது வாசிங்க எல்லாரும் சத்தமா. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினான். அது வரைக்கும் அவன் பிரச்சனை வரும்போது, எதிராளிகள் இவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தண்ணீர் அத்தியாவசியமானது, அதை தரவிடாமல் பண்ணும்போது அவன் பொறுமையாக இருக்கிறான். கர்த்தர் என் அப்பாவுக்கு உதவி செய்தது போல, ஆபிரகாமுக்கு உதவி செய்தது போல எனக்கும் உதவி செய்வார் என்று பொறுமையாக இருக்கிறான். ஆண்டவர் 3வது ஒரு துறவு தோண்டும் போது ஆண்டவர் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்பொழுது அவன் விசுவாச வார்த்தையை பேசுகிறான். நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று ரெகோபோத் என்று பெயரிடுகிறான். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வேற ஒரு இடத்துக்கு போகிறான். ஆண்டவர் அவன் கூட பேசுகிறாரு. அங்கேயும் துறவு தோண்டுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கோடு இருக்கிறதை அபிமெலேக்கும் அந்த ராஜாவும் அவனுடைய கூட்டாளிகளும் இவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கிறார்கள். ஈசாக்கு அப்பாவை பார்த்தான், அவன் பொறுமையாக இருந்தான்,
நம்ம பொறுமையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார் என்று பொறுமையாக இருந்தான். அதனால கர்த்தர் அவன் கூட பேசி, நீ அப்பா மாதிரி நீனும் எனக்கு பிரியமாக வாழ்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. மறுபடியும் அவன் துறவு தோண்டுகிறான். ஒரு பிரச்சனை இல்லாமல் அதில் பெயர்ஷபா என்று பேரிட கர்த்தர் உதவி செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும், அவனுக்கிட்ட வேற நல்ல குணங்கள் இருந்தது. வேதத்தை தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனாக இருந்தான். குழந்தை இல்லை என்று வரும்போது தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். தன்னுடைய மனைவி ஆண்டவரை பற்றி அறியாதவள், அவளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து அவளையும் ஜெபிக்கிறவளாக, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவளாக மாற்றினான். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு காரியம், பொறுமை என்பதை நம்ம பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அநேக குடும்ப தலைவர்களுக்கு தலைவிக்கு இருப்பதில்லை. சின்ன நாளும் தாட் பூட்டுன்னு கத்துறது, சண்டை போடுறது, கோவப்படுறது. இந்த பிள்ளைகள் இதை பார்க்கும்போது அவர்களும் அப்படித்தான் செய்வார்கள். அப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம எல்லாரும் அல்லேலூயா பொறுமை என்பதை கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமையை நாம் கடைபிடிக்கும் போது, நம்ம பிள்ளைகள் அதை பின்பற்றும் போது நம்மை காட்டிலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான், விட்டு கொடுக்கிறவனாக இருந்தான் லோத்துவுக்கு. அதே ஃபாலோ பண்ண ஈசாக்கு அதை கடைப்பிடித்தான். அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்து ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தி அடைய செய்தார். அதை அவனுடைய மகன் ஃபாலோ பண்ணினான், அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால் இந்த கால வேளையிலே வந்திருக்கதான பெற்றோர்கள் எல்லாரும் நீங்கள் பொறுமைக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் 8 மணி நேரம் தான் வெளியில் போகிறாங்க, மீதி 16 மணி நேரம் உங்களையும் உங்கள் குடும்ப தலைவரையும் தலைவியும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா காரியத்திலும் பொறுமையை கடைப்பிடிங்க. உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும், அவர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இங்கே வந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் டீனேஜ் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுக்கு இந்த வயது அதிகமான கோபத்தை தருகிற வயது, பொறுமை இல்லாத ஒரு வயது, அப்பா அம்மா சொல்லும்போது எதிர்த்து பேசுகிற வயது. நீங்களும் ஈசாக்கை போல பொறுமையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உங்கள் அப்பாவை அம்மாவை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 1/4 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஆனால் யாரும் உட்கார வேண்டாம். எல்லாரும் கையை உயர்த்தி, இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் படித்தோம். ஈசாக்கிடத்தில் வேறு நல்ல குணங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியத்தை எல்லாரும் பின்பற்றும்படியாக ஆண்டவர் இந்த ஒரே காரியத்தை வலியுறுத்த சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஜெபம் கையை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்கள். வேதத்தில் ஒவ்வொன்றும் எழுதி வைத்திருக்கிறது நமக்காகத்தான். அல்லேலூயா. மோசே கைகள் உயர்த்தப்படும் போது அமிலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். மோசே கரங்கள் தாழ விடும்போது அல்லேலூயா அமிலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அமிலேக்கை ஜெயிக்க விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் பொறுமை என்பது வந்துட்டே இருக்கணும். அந்த பொறுமையை ஒரு நாள் நம்ம விட்டு போகக்கூடாது. எல்லா கையை உயர்த்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அல்லேலூயா. நமக்கு பொறுமை வரும்போது தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பல மடங்கு பெருக்குவார். இங்கு உள்ள தாய் தகப்பன் எல்லாரும் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தானோ அதே போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால் உங்கள் பிள்ளைகள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஈசாக்கை போல பொறுமை உள்ளவர்களாக நல்ல ஜெபத்திலோ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையிலோ விட்டு கொடுக்கிறதிலும் நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். எல்லா கையை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களை கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிட்டு போகலாம். அதுக்கு ஒரு பிரசங்கத்தையே பண்ணிட்டு போகலாம். ஆனால் நம்மை மாற்ற வேண்டும் என்று இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு வாழ்க்கை, ஆபிரகாமை போல ஒரு வாழ்க்கை, ஈசாக்கை போல ஒரு வாழ்க்கை, சாராளை போல ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா ரெபெக்காளை போல ஒரு வாழ்க்கையை
வாழ கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. யாரு கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த ஒரே காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. பொறுமையை எனக்கு தாங்கப்பா, பொறுமையை எனக்கு தாங்கப்பா. அழுது கேளுங்க, புலம்பி கேளுங்க. ஆண்டவரே, பொறுமை என்பது என் வாழ்க்கையில் நீர் விரும்புகிற ஒரு காரியம். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல ஒரு பொறுமையை எனக்கு தாங்கப்பா, ஒரு பொறுமையை எனக்கு தாங்கப்பா, ஒரு பொறுமையை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, அடிக்கடி நான் கோவப்படுகிறேன். ஆண்டவரே, கோவம் வந்தவொடனே என்ன பேசுனேன்னு தெரியாமல் பேசுகிறேன். சில ஆண்டவரே துர்செய்கைகளை நான் செய்து விடுகிறேன். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீமை செய்து விடுகிறேன். அதையெல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த 21 நாள் ஜெபத்தில், 3வது நாள் ஜெபத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் என்னை பார்த்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என் கோபத்தை எடுத்து போட்டு பொறுமையினால் நிரப்புங்க, நீடிய பொறுமையினால் நிரப்புங்க. சந்தோஷத்தோடு கூடிய நீடிய பொறுமையினாலும் நீடிய சாந்தத்தினாலும் என்னை நிரப்புங்க. இந்த காலவெளியில் கேளுங்க, நம்ம வாழ்க்கை இயேசுவை போல மாறட்டும், இயேசுவை போல மாறட்டும். இயேசு தாடை முடியை பிடித்து இழுத்தவர்களையும் அல்லேலூயா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். தலையிலே முற்கிரீடம் சூட்டினவர்களையும் ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர் சண்டை போடலை, அவர் பொறுமையாக இருந்தார். வாரினால் அடித்தார்கள், பொறுமையாக இருந்தார். எல்லாரும் ஜோமனுவோம். இயேசுவை போன்ற ஒரு பொறுமை, இயேசுவை போன்ற ஒரு சாந்தம், ஹல்லேலூயா, கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லா கையை உயர்த்தி, இதுதானே நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. எல்லாரும் கையை உயர்த்தி ஜோமனுங்க. அப்பா 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 அப்பா, எங்களை உம்மை போன்ற ஒரு சுபாவத்தினால் நிரப்புங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி எல்லாவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தரத்தக்கதாக ஹல்லேலூயா கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாக ஹல்லேலூயா 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 சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உடையவர்களாக மாறும்படியாக அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மேல் இறங்க வேண்டும். அவருடைய ஆவியினால தான் நம்ம இந்த மாதிரி குணங்களை நம்ம கொண்டு வர முடியும், நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த முடியும். அப்பா, உங்க பிரசன்னம் எனக்கு இறங்கி ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்புங்கப்பா. மாம்சத்தின் கிரியைகள் மாறட்டும் ஆண்டவரே, கோபங்கள் மாறட்டும், வைராக்கியங்கள் மாறட்டும், சண்டைகள் மாறட்டும் ஆண்டவரே, கத்து கூக்குரல்கள் மாறட்டும் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திர, துர்ச்செய்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஈசாக்கை குறித்து எந்த ஒரு ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளை பற்றி எழுதி வைக்கவில்லை. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் அவனிடத்தில் காணப்படவில்லை. அப்படியாக என்னை மாற்றுங்கப்பா. ஒரு ஈசாக்கை போல என்னை நீடிய பொறுமையினால் என்னை நிரப்புங்கப்பா. விட்டு கொடுக்கக்கூடிய கிருபைகளினால் கர்த்தர் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. ஓ ரிபலபரி சலபலபோ, எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்களை பார்த்து கத்துக்கொடணும்ப்பா. பிள்ளைகள் ஜோமனுங்க, எங்க அப்பா அம்மா என்ன குறித்து சந்தோஷப்படணும். அவ்வளோ ஒரு பொறுமையுள்ள ஆண்டவரே பிள்ளையாக ஜோமனுங்க ஆண்டவரே, ஒரு பொறுமை எனக்கு தாங்கப்பா. ஈசாக்கை போல ஒரு பொறுமை, யோசேப்பை போல ஒரு பொறுமை எனக்கு தாங்க தாங்க தாங்க. பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க, இந்த வயதிலே நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக மாறினால் எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனுஷன் ஆனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் என்று அந்த வேர்டு போடப்பட்டிருக்கிறது. கர்த்தரே மறுபடியும் இறங்கி வருகிறார். விட்டு கொடுக்கும் போது, பொறுமையாக இருக்கும் போது, நீ
ஹல்லேலூயா பொறுமையாக இருந்தபடினாலே நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன் தகப்பனின் நிமித்தம் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இப்படி காணப்படும் போது கர்த்தர் உங்களிடத்தில் வந்து பேசுவார். நான் உன் பெற்றோருடைய தேவன், அவர்களை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அவர்களை காட்டிலும் மேலாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஓ ரிபலபரிசல பலபோ. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாரும். இது ஒரு கஷ்டமான ஒரு கிரியை. ஹல்லேலூயா. பிசாசு இதை விடவே மாட்டான், பிசாசு இதை விடவே மாட்டான். உங்களில் இருப்பதற்கு அவன் விட மாட்டான். இப்ப வீட்டுக்கு போன உடனே கோபத்தை கிளப்புவான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது தேவனே இறங்கி வருவார். தேவன் இறங்கி வந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? வீட்டில் போய் 26ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். யார் இவர்களுடைய ஊற்றுக்களை எல்லாம் தூற்று போட்டார்களோ அந்த ராஜாவே வந்து, அவனுடைய கூட்டாளிகளே வந்து, தேவன் உங்க கூட இருக்கிறார், நாங்கள் உங்க கூட சமாதானமாக இருக்க வந்திருக்கிறோம், எங்களை தயவு செய்து அழிக்காதீர்கள், எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று சொல்ல அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேலே இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் எதிராளிகளும் உங்களோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். ஓ ரிவலவ, உங்களுக்கு தொழில் ரீதியாக எதிராளிகள் இருக்கலாம், குடும்பத்தின் உறவினர்கள் எதிராளியாக இருக்கலாம், நண்பர்கள் எதிராளியாக இருக்கலாம், உங்க தெருவில் உள்ள மக்கள் எதிராளியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது அவர்களும் உங்களோடு கூட சமாதானம் ஆகும்படியாக கர்த்தர் செய்வார். ஓ ரிபலப ரிசலப லபோ ரிபலபி கலபலபோ ரிபலப ரிசலப லபோ ரிபலபி கலபலபோ. ஆண்டவரே, ஆண்டவரே, கையை உயர்த்தி கேளுங்க. அமிலேக்கு மேற்கொள்ளக்கூடாது. மாம்சம்தான் அமிலேக்கு. ஹல்லேலூயா. மாம்சத்தின் குணங்கள் தான் அபிமெலேக்கு மேற்கொள்ளாமல் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் மேற்கொள்ள கையை உயர்த்தி அவர்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் அமிலேக்கரை மேற்கொண்டது போல நானும் இந்த நாட்களிலே பொறுமைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிசாசை மேற்கொண்டு கோபத்தை கொண்டு வருகிற, வைராக்கியத்தை கொண்டு வருகிற, சண்டைகளை கொண்டு வருகிற, எரிச்சலை கொண்டு வருகிற, துர்செய்கைகளை கொண்டு வருகிற, துர்வார்த்தைகளை கொண்டு வருகிற, துர்குணங்களை கொண்டு வருகிற எல்லா அமிலேக்கையும் நாங்கள் அழித்து போடுகிறோம். அப்பா, எங்களுக்கு ஒரு சாந்தத்தை நிரப்புங்க. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை, அடக்கம், இப்படிப்பட்ட ஆண்டவரே கனிகளினாலே என்னை நிரப்புங்கப்பா. கரங்களை தட்டி எல்லாரும் ஓ பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி என்னை அப்படி மாற்றுங்க, என்னை அப்படி மாற்றுங்க, என்னை அப்படி மாற்றுங்கப்பா. இப்பொழுது எல்லாரும் கையை உயர்த்தி ஈசாக்கை போல என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றுங்கப்பா, வர வர விருத்தியடைய செய்யுங்கப்பா, என்னை மகா பெரிய மனுஷனாக மாற்றுங்கப்பா. கையை உயர்த்தி கேளுங்க, பிள்ளைகளும் கேளுங்க. அப்பா, இந்த வாலிப வயதில், இந்த டீனேஜ் வயதில் நான் படிக்கிற படிப்பில் ஐஸ்வர்யவனாக மாறட்டும், நல்லா படிக்கணும், கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு அப்படி உதவி செய்யுங்க என்று பிள்ளைகள் கேளுங்க, பெரியவர்கள் கேளுங்க. ஈசாக்கை போல என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக காணப்படணும். என் அப்பாவா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் அம்மாவா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு குறைவில்லை, அவர்களுக்கு பணத்துக்கு குறைவில்லை, ஆஸ்திக்கு குறைவில்லை, அந்தஸ்துக்கு குறைவில்லை, உயர்வுக்கு குறையில்லை என்று என் பிள்ளைங்க சொல்லணும். அப்படி ஆசீர்வதிங்க. நேற்று பார்த்தோம், ஹல்லேலூயா, மொர்தெகாய் பெரியவன் ஆனான். அவனுடைய புகழ் ஹல்லேலூயா எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. மென்மேலும் பெரியவன் ஆனான். ஈசாக்கு அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு நிற்கவில்லை, மறுபடியும் அவன் பெரியவன் ஆனான். இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டான். உங்களுக்கு இருக்கிறது போதாது, இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அல்ல இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க சொந்த ஜனங்கள் மத்தியில, எல்லா உங்க கூட பிறந்தவங்க மத்தியில உங்களை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை வைத்து அல்ல, உங்களை
வைத்தே உயர்த்த விரும்புகிறார். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தனி, உங்களுடைய ஆசீர்வாதம் தனி. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வாதம் கூடிக்கொண்டே போகட்டும், ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வாதம் கூடிக்கொண்டே போகட்டும். இப்பொழுது எல்லாரும் கையை உயர்த்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரே, அது சிறு பிள்ளையாக இருக்கலாம், கை குழந்தையாக இருக்கலாம், அது குழந்தையாக இருக்கலாம், அல்லேலூயா, சிறுவர் சிறுமியாக இருக்கலாம், டீனேஜ் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லேலூயா, பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம், திருமண வயதில் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணமான பிள்ளைகளாக இருக்கலாம். உங்க மருமக்கமாருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, நான் என் பிள்ளைக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து நீங்க என்னை ஆசீர்வதித்து அவர்களும் அதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமணமான பிள்ளைகளை வைத்திருக்கிற உங்க மருமக்கமாருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்க பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எல்லார் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பா, என் பிள்ளைகள் ஒருபோது கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக காணப்பட வேண்டும், ஈசாக்கை போல காணப்பட வேண்டும், ஆண்டவரே யாக்கோபை போல காணப்பட வேண்டும், யோசேப்பை போல காணப்பட வேண்டும், ஒரு மோசேயை போல காணப்பட வேண்டும், ஒரு யோசுவாவை போல காணப்பட வேண்டும், ஆண்டவரே ஒரு எஸ்தரை போல, ஒரு மொர்தெகாயை போல, ஒரு தானியேலை போல, ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எங்க பிள்ளைகள் காணப்பட வேண்டும், எங்க பிள்ளைகள் காணப்பட வேண்டும். எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க ஆசீர்வாதத்தின் கரம், உங்க ஆசீர்வாதத்தின் கரம், உங்க ஆசீர்வாதத்தின் கரம் எங்க பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும், எங்க பிள்ளைகள் வர வர விருத்தி அடைய வேண்டும், எங்க பிள்ளைகள் மகா பெரிய மனுஷர்களாக மாற வேண்டும், அவர்களுக்கு கீழாக வேலைக்காரிகள் இருக்க வேண்டும், எங்க பிள்ளைகளுக்கு கீழாக பணிவிடைக்காரர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் நல்ல தொழில் செய்கிறவர்களாக மாற வேண்டும், வேலையில மிகவும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களாக மாற வேண்டும், நல்ல சுகத்தோடு காணப்பட வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், சபைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியாக எங்க பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக எங்க பிள்ளைகள் காணப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக எங்க பிள்ளைகள் காணப்பட வேண்டும். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரலோக ஆசீர்வாதம் ஈசாக்கு மேல் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே போல எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்க திருமணமான பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்க பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம்மை நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறதற்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் எழும்பி நின்று நாம் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த வருட வாக்குத்தத்தம் ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உபாகமம் 28:12. பொருளாதாரத்திற்காக ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ ஏசாயா 54:13. நம்முடைய சந்ததிக்காக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 112ஆம் சங்கீதம் நம்முடைய குடும்பத்திற்கு 1-6. அல்லேலூயா. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன்.
நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். காடுல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 26:13, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். எல்லாம் 2 கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் மேலும், என் வாழ்க்கை துணை மேலும், என் பிள்ளைகள் மேலும், என் பிள்ளைகளுடைய குடும்பங்களின் மேலும், என் சந்ததி மேலும் ஆண்டவரே, சந்ததி சந்ததியாக இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாமென்று மாமேன் என்று நிறைவேறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வியாதிப்பட்ட ஜான்சன் பிரதரை தொட்டு விடுதலையாக்குங்க. சோமனா சிஸ்டரை கத்த தொட்டு விடுதலையாக்குங்க. தமிழரசி சிஸ்டரை கத்த தொட்டு விடுதலையாக்குங்க. காய்ச்சலினால், சளியினால், இருமலினாலே கஷ்டப்படுகிற எல்லாரையும் விடுதலையாக்குங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்த மகா பெரிய மனுஷர்களாக இவர்களும் அவர்களும் மாறட்டும். ஆண்டவரே, நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை இவர்களுக்கும் அவர்களுக்கும் கட்டளையிடுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வருகை இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இவர்கள் இன்றைக்கு பகலில் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம், பாதுகாப்பின் கரம், உயர்வின் கரம், பரிசுத்தத்தின் கரம் இவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, பகலிலே வருகிறவர்கள், இரவிலே வருகிறவர்கள் இன்னும் அதிகமாக வந்து செபிக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆதியாகமம் 26:13 படி ஆசீர்வதிப்பார். God bless you.